இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு. பண்ணிக்கோ எனக்கு என்ன அப்படிங்கிறான். பஸ் ஒன்று முன்னாடி வந்துட்டு நேரம் முன்னாடி போய் விழுகிறதுக்கு இந்த பையன் ஓடுறான். ஒரு நாள் ஏமாந்து இப்படி கையை இப்படி தட்டும்போது பார்த்தாக்க கீழே விழுந்தது ஃபுல்லாக ஃபோன் வீடியோஸ். இல்லை இதில் இருக்கிற மாதிரி நீ என்னோட நடந்துக்கணும். இந்த பொண்ணு ஒரு மாதிரி அதிர்ச்சி இல்லையா, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் யார் பண்ணுறது, ஒரு குடும்பத்து பொம்பளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. குழந்தை இருக்கும்போதே கையை பிடிச்சி இழுக்கிறது, அவளை நிர்வாணப்படுத்த முயற்சிக்கிறது. இவர் கூட்டு குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். தண்ணி போட்டுக்கிறது இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவன் பேசுகிற கெட்ட வார்த்தை எப்போ பார்த்தாலும் ப்ராஸ்டிடியூட்டுங்கிறதுக்கு தமிழில் ஒரு 3 எழுத்து வார்த்தையை வச்சுருக்காங்க. ஏன் என்னோட படுக்க மாட்டேங்கிற அப்படின்னா கம்பெனியில் அந்த வேலையும் சேர்த்து செய்கிறியான்னு கேட்குறான். இந்த குழந்தைகள் இவனுடைய செல்ஃபோனை ஒரு நாள் எடுத்து பார்த்துருது. ஐயோ அசிங்கமாக இங்கெல்லாம் நடக்கிறாங்க, பாட்டி இங்கே பாரேன் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட இந்த பையனுடைய அண்ணன் பொண்டாட்டி என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னால இந்த பொண்ணை கேட்டவுடனே அந்த அம்மாவை பிடிச்சி கண்டபடி சத்தம் போட்டதில் அந்த அம்மா அதிர்ச்சியில் அங்கேயே விழுந்து செத்து போயிடுறாங்க வீட்லேயே. இதுக்கு அந்த பொண்ணு யோசிச்சிருப்பாங்களா மேடம், அப்போயே விட்டுருந்துருக்கலாம், பஸ்ஸில் போய் விழுவுறேன்னு சொன்னப்போ. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். வழக்கிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் நம்முடன் இணைந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் பிருத்திவிராஜன். பயங்கர பிஸியான டைம் நடுவில் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அப்படி என்ன பண்ணுறது, நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. முடியாதுல்ல மேம், விட முடியாதுல்ல. இல்லை கோர்ட்டு எலெக்ஷன் பரபரப்பாக இருக்கீங்க. அதான் 30 வரைக்கும் தானே, அது வரைக்கும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடுங்க. என்ன மாதிரியே வாசகர்கள் பலருக்கும் பயம் இருக்குது. நீங்கள் வேறு ஒரு எபிசோடில் வர முடியுமா முடியாதான்ட்டீங்க, தெரியல. அதுலேருந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க, மேடம் வருவாங்களா மாட்டாங்களான்னு. இந்த வாரம் என்ன மாதிரியான வழக்கு? இந்த வாரம் நைஜெல்ங்கிற ஒரு பெண்ணுடைய ஒரு ஸ்டோரி. ரொம்ப சாதாரணமான ஒரு பெண், பார்க்க நல்ல லட்சணமாக இருப்பா, கொஞ்சம் படிச்சிருக்கிறா, குறைந்தபட்ச நாலேஜ் அவளுக்கு உண்டு, அழகும் அறிவும் இருக்கும். ஆமாம், உங்களுக்கு இது சொல்லி அப்படியெல்லாம் பேசினாலே அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. என்னன்னு தெரியலப்பா, கொஞ்சம் கவனிங்க. சரி, அழகும் ஓரளவுக்கு அறிவும் உள்ள ஒரு பெண்ணு. அப்போ அவள் தினம் வேலைக்கு போகிற பொழுது பார்க்குறா, அந்த பக்கத்தில் ஒரு பையன் தன்னை பின்தொடர்ந்து வர்றான் பார்க்குறா. அப்புறம் யார் என்னன்னு தெரியலை அவளுக்கு. அப்புறம் மெல்ல அந்த பையன் பார்த்து சிரிக்கிறான். என்ன ஏதுன்னு கேட்டால், இந்த மாதிரி பக்கத்தில் அவன் சென்ட்ரிங் வேலையில் கட்டட வேலை செய்கிறேன் நான் கட்டடத்தில் அப்படின்னு. என்ன கட்டடத்தில் கொல்லத்து வேலையா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் கிடையாது, நான் சென்ட்ரிங் அடிக்கிற வேலை செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் சரின்னு இவள் விட்டுறா. அதாவது ஓரளவுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தா ஒருவேளை அது யோசிக்கலாம்னு நினச்சிக்கலாம். அப்போ இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் அந்த பையன் ஓயாது பின்தொடர்றான். பல முறை வரும்போது போகும்போதெல்லாம் காத்திருந்து வர்றது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ கல்யாணம் பண்ணாதான் நம்ம சந்தோஷமாக இருப்போம், நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் எல்லாம் சொல்கிறான். இவன் மாட்டேன்னு சொல்கிறான். அது மாட்டேன்னு சொன்ன உடனே நீ அடுத்த ஆயுதம் என்ன பண்ணுவான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு. பண்ணிக்கோ எனக்கு என்ன அப்படிங்கிறான். பஸ் ஒன்று முன்னாடி வந்துட்டு நேரம் முன்னாடி போய் விழுகிறதுக்கு இந்த பையன் ஓடுறான். அப்புறம் இந்த பொண்ணு பயந்துட்டு அவனை பிடிச்சி கையை காலை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு, என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, அம்மா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, தொடர்ச்சியாக அவர் பின்னாடியே வந்துட்டுருக்காரு, காதலிக்கிறேன்னு சொன்னாப்புல, நான் தான் வேண்டான்னு சொன்னேன், அந்த ஆள் பஸ்ஸுக்கு முன்னாடி போய் விழுந்து செத்து போகிறாப்புல அப்படின்னு. சரி என்ன விஷயம், அவங்க குடும்பம் எங்கே அப்படின்னா, அவங்க அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. போய் பார்த்தா இன்னும் தனியாக கைவிட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கேஸாக தெரியலை, பையன் பார்க்க நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு போய் பேசுகிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லிடுது, வருங்கால மாமியார் அம்மா சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தில் நாங்கள் யாருமே பிரிஞ்சு தனியாக போக மாட்டோம், எல்லாரும் ஒன்றா இருக்கிறதா தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், வீட்டு செலவுகளை எல்லாரும் பகிர்ந்து நாங்கள் செய்வோம், வீட்டு வேலைகளையும் பெண்கள் எல்லாருமே பகிர்ந்து தான் செய்வோம். அப்போ அதை கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் அந்த அம்மா பரவாயில்ல, நீ கவலைப்பட வேண்டாம், தனியாக ஒன்றும் விட்டுற மாட்டாங்க, எப்படி மாமியார் இருக்காங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்க, நாத்தனார் குழந்தைகள், நாத்தனார் அவங்கெல்லாம் அங்கே இல்லைனாலும் அண்ணன் தம்பிக்கு இருப்பாங்கல்ல, அவங்க மனைவிமாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்றாங்க. சரின்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச கொஞ்ச நாள் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஐயாவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாப்புல. அப்புறம் நாள் செல்ல ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும்போதே பார்த்தாக்கா தண்ணி அடிச்சுட்டு வராப்புல. அப்புறம் என்ன நீங்கள் தண்ணி அடிப்பீங்கன்னு என்கிட்டயே சொல்லலையே அப்படின்னு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு.
நான் வார நாள் வந்து கூலி வாங்கும்போது சனிக்கிழமை அன்னைக்கு கொடுப்பாங்க எல்லாம். அப்படி கொடுக்கும்போது நான் அந்த பணம் வாங்கிட்டு நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் தண்ணி போட்டு வருவோம் அப்படின்னு. நீங்கள் இனிமேல் தண்ணி போடக்கூடாது, எனக்கு இதெல்லாம் இந்த வாசமே எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் முடியாது, அது என்னோடய சுதந்திரம், உனக்காக நான் எத்தனையோ வேண்டான்னு விட்டுட்டு வந்திருக்கேன்ல, அதனால் நீயும் அந்த மாதிரி தான் இருக்கணும். சரி தொலைதுன்னு விட்டாங்க. அப்புறம் பார்த்தாக்கா செல்ஃபோனை எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுருப்பான். அந்த செல்ஃபோனில் என்ன தான் அப்படி பார்க்குறீங்கன்னு, நான் சினிமா தாண்டி பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு. ஒரு நாள் ஏமாந்து இப்படி கையை அப்படி தட்டும்போது பார்த்தாக்கா கீழே விழுந்தது ஃபுல்லாக போன் வீடியோஸ், மிக தவறான வீடியோஸ் எல்லாம் வந்து அது தெரியுது பார்க்குறேன். அவளுக்கு பார்த்துட்டு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்ன நீங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க, அண்ணன் குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைங்க மாதிரி தானே, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படி. இல்லை இதில் இருக்கிற மாதிரி நீ என்னோட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பொண்ணு ஒரு மாதிரி அதிர்ச்சி, இல்லையா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் யார் பண்ணுறது, ஒரு குடும்பத்து பொம்பளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க அப்படின்னு. நீ வந்து கணவனை திருப்திப்படுத்தணும், உனக்கு தெரியுமா, தமிழில் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா, கணவனிடம் வந்து ஒரு பெண்ணை வந்து தாசி மாதிரி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன இது எந்த காலத்தில் எந்த மடையன்னு சொல்லி வச்சதோ எனக்கு தெரியாது. சரி, அது பெரிய கவிஞர்கள் எல்லாம் கூட இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறது வந்து ஒரு இனிமையான தாம்பத்தியத்துக்கு அடையாளம் அல்ல. இருவரும் மனம் கலந்து பின் உடல் கலப்பது தான் தாம்பத்தியம். அதை விட்டுட்டு நீ இதுவாக இருக்கணும் அதுவாக இருக்கணும் சொல்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். பட் பியாண்ட் தட் இந்த பொண்ணு சொன்னால் அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃப்ட் அவங்களுக்குள்ளே வருது. அப்புறம் வாரமானா வரல, சனிக்கிழமை கொண்டு வந்து பணம் யார்கிட்ட கொடுக்கணும், ஒன்று ஒய்ஃப் கிட்ட கொடுக்கணும், இல்லை அம்மாட்ட கொடுக்கணும். 2 பேர்கிட்டையும் கொடுக்காம இருந்தால் அந்த அம்மா கேட்குறாங்க, முதலையெல்லாம் ஒழுங்காக வந்து பணம் கொடுத்துட்டு இருந்தான் என் கையில், இப்போ நீ வந்தப்புறம் பணத்தை நீ வாங்கி வச்சுக்கிறியா, எனக்கு என்ன பணம் வரலைன்னா எப்படி குடும்பம் நடத்துவேன் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. இப்போ அம்மா எங்கிட்டையும் கொடுக்கல, இருங்க நான் அவர் வந்தால் கேட்குறேன் அப்படின்னு. அவர் வரும்போதே பாதி காசை தொலைச்சிட்டு தான் வர்றாரு. அவருக்கு வந்து அப்புறம் தான் தெரியுது அது என்ன மாவாவோ என்னவோ ஒன்று வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி என்ன பான்பராக்கு, இந்த விஷயங்கள் 2ம் போடக்கூடிய ஆளாமல். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா இந்த பையனுடைய குணங்கள் எதுவுமே நல்லதாக இல்லை. தாம்பத்திய உறவிலாகட்டும், அல்லது குடிச்சிட்டு வரதுலே ஆகட்டும், வார்த்தை பேசுறதுலே ஆகட்டும், அப்புறம் வீட்டுக்கு ஒழுங்காக படம் கொடுக்காம இருக்கிறதுலே ஆகட்டும், எதுலேயுமே இவளுக்கும் அவனுக்கும் ஒத்தே வராத விஷயம். அப்போ அவள் வந்து அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்கிறாள், அம்மா இங்கே பாருங்கம்மா, இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, நீங்களாவது கொஞ்சம் சொல்லி திருத்துங்க, எங்கள் வீட்டுகளெல்லாம் எங்கள் அப்பாலாம் தண்ணியே போட மாட்டார், இவர் தான் அப்படின்னு. நீ ஒருத்தி அந்த மாதிரி வெயிலில் காஞ்சிட்டு சென்ட்ரிங் அடிக்கிறவன் தண்ணி போடாமையா வருவான், அவன் செய்கிற வேலைக்கு அது குடிச்சு தான் அவன் குடிச்சிருப்பான், நீ தான் சரி கட்டணும் அவனை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. சரி பணமும் கொடுக்க மாட்டேங்கிறேன், நானாக பணம் வாங்கிட்டு நீ கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. ஆரம்பத்தில் ஒரு 3000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா இவ கொஞ்சம் குழந்தை ஆகுது அவளுக்கு. அப்போ குழந்தை ஆகுதுன்னு ஆரம்பித்த உடனேயே அதுலேருந்தே 4000 கொடுங்க 5000 கொடுங்கன்னு. இந்த பையன் பணம் கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது. கேட்டால் நீ படிச்சிருக்க தானே, நீ வேலைக்கு போக வேண்டியது தானே, நீ எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்க அப்படின்னு. ஸோ இவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லி அழுகிறா, இந்த மாதிரி பேசுகிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு. நீயா தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை, வந்தாச்சு குடும்பம்னு வந்தாச்சு, இப்போ நீ வந்து பிள்ளையாண்டிருக்கிற, அதனால் இந்த சமயத்தில் நீ வந்து இதுக்கெல்லாம் சங்கடப்படக்கூடாது, நீ பாட்டுக்கு ஒரு வேலையை பாரு, நானும் பார்க்குறேன், இது ஒரு ஆர்டினரியாக ஒரு வேலை, மாதத்துக்கு ஒரு 5000 10,000 கிடைச்சா கூட போதும், அதனால் அந்த அடிப்படையில் நீ அதை வந்து அவர்கிட்ட கொடு அப்படின்னு. அப்புறம் முதல்ல ஒரு 5000 வரைக்கும் வர கொஞ்சம் சமாளித்து அந்த அம்மா கையில் பணத்தை கொடுக்குறா. அந்த அம்மாவும் மோசமானவங்க கிடையாது, அவங்க அத்தனை குடும்பத்தையும் பார்க்கணும், 2 அண்ணன் தம்பி, அவங்களுக்கான குழந்தைகள் ஆளுக்கு 2 இவளுக்கு குழந்தை பேர், இந்த குழந்தை பேர் வரும்போது அம்மா வீட்டுக்கு போகிறா, போயிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வர்றா, இவளுக்கும் குழந்தைக்கும் இத்தனைக்கும் அந்த அம்மா பார்க்கணும். அப்போ தான் சொல்கிறா, குழந்தை வந்துருச்சு நமக்கு, இனியாவது திருந்துங்க, இந்த தண்ணியை விடுங்க, நல்ல வேலைக்கு போகிறீங்கன்னா, இதுவே சென்ட்ரிங்கெல்லாம் எல்லோரும் நல்லா சம்பாதிப்பாங்கங்கிறாங்க, நீங்கள் ஏன் வந்து 5000 கொடுக்குறீங்க. அப்புறம் 8000 கொடுக்குறான். ஆனாலும் கொஞ்ச நாள் தான் அது எல்லாமே, தேவைப்பட்ட அளவுக்கு பணம் கொடுக்கறதில்ல. அப்புறம் என்ன பண்ணுறா, இவ அம்மாட்ட போய் சொல்கிறா, அவங்க அம்மாட்டையே சொல்கிறா, மாமியார்கிட்ட, அத்தை இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. அதுக்கு உனக்கு சாமர்த்தியம் போடலன்னு சொல்லு, அது எனக்கு தெரியாது, வீடு குடும்பம் நடக்கணும்னா எல்லார் வீட்டிலேருந்து ஆளுக்கு 10,000 கொடுத்துடணும் 3 வீட்லேயும், அதை வச்சு தான் வந்து நான் வந்து கொடுத்தனம் பண்ண முடியும், இத்தனை பேருக்கும் குழந்தைகளுக்கு சாப்பாடு துணிமணி எல்லாம் எடுக்கணும், எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு. சரிங்கத்த, அப்படின்னா நான் வேலைக்கு போகிறேன், போயிட்டு வா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. அந்த வேலைக்கு நடுவில் தான் குழந்தை பிறந்துடுது. குழந்தை பிறந்த உடனே வேலையை விட்டு நிற்கிறா. மறுபடியும் ஒரு 3-4 மாதம் 5 மாதம் வரைக்குமே அவளால் வேலைக்கு போக முடியல, திரும்ப வேலைக்கு போகிறான். இப்போது இந்த பையனுக்கு இவ மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சது மட்டும் இல்லாமல்
கண்ணியமாக நடக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு மறந்தே போச்சு, சுத்தமாக அவனுக்கு இது. குழந்தை இருக்கும்போதே கையை பிடிச்சி இழுக்கிறது, அவளை நிர்வாணப்படுத்த முயற்சிக்கிறது, அப்புறம் இவ கத்தினா அவங்க மாமியார் என்ன சத்தங்கிறது. ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் அவன் நடந்துக்கிற முறை பேசலை, அப்போ வெளியே கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்து விழுகிறது, பிடிச்சி தள்ளுறது. அப்போ அவள் சொல்கிறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறான். அதனால் என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் காலையில் வந்து நிற்பான், சார் நீ இங்கே இருந்துட்டா என்ன யார் பார்க்குறது, ஒழுங்கு மரியாதையை வா வீட்டுக்கு. அவங்க இல்லை 2 நாள் இருந்துட்டு வரட்டுன்னு, ஏன் உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறியான்னு மாமியாரை கேட்குறான். நீ என்னோட வரியான்னு மாமியாரை பார்த்து கேட்குறான். அந்த அம்மா வாயை பற்றிட்டு பேசாமல் உள்ளே போயிடுச்சு. ஐயோ இவனால் நம்மகிட்ட பேச முடியாது, போமா நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கே போ அப்படின்னாங்க. ஸோ போகிறா, பிரச்சனைகள் வருது. அப்புறம் இந்த குழந்தைகள் வந்து இவனுடைய செல்ஃபோனை ஒரு நாள் எடுத்து பார்த்துருதுங்க. அவனுக்கு லாக் பண்ணுறதெல்லாம் இருக்குமா, நான் சொல்கிறது 2007 நடந்த ஒரு கேஸ் இது. அப்போ அந்த டைமில் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது எது தெரியாமல் இருந்திருக்குமா என்னவோ. ஐயோ அசிங்கமாக இங்கெல்லாம் நடக்கிறாங்க, பாட்டி இங்கே பாரேன் அப்படின்னு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி இவளுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அப்புறம் இந்த பையனுடைய அண்ணன் பொண்டாட்டி என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா அப்படின்னால இந்த பொண்ணை கேட்டோடனே இவன் ரொம்ப கோவிச்சுக்கிறான். எல்லாம் உன்னால தானே, அவன் வீட்டுக்கு வந்தப்புறம் போயிட்டு இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் என் வீட்டுக்கே போயிடுறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நீ பாதி நாள் குடிச்சிட்டு வர்ற, பாதி நாள் சம்பளம் கொடுக்கறதில்ல, நான் போகிறேன்னு வீட்டுக்கு போயிட்டேன் சார். குழந்தையும் தூக்கிட்டு போயிட்டேன். வழக்கம் போல தான் முதல் நாள் வந்து வாசலில் நின்று கேட்குறேன், குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிற, கதவு திறக்க முடியல. இவன் அடுத்த நாள் வரும்போதே சுத்தியிலோடு வந்துடுறான். வந்து கதவை அவங்க செயின் போட்டு கட்டி அதில் ஒரு பூட்டு போட்டிருக்கிறாங்க. கதவை தட்டி பார்க்குறான், வெளியே எட்டி பார்க்குறாங்க. அவங்க மாமனாரை கூட்டிகிட்டு வராங்க பார்க்குறதுக்கு. இன்னும் இங்கே வரவே வேண்டாம், உன் வீட்டில் போய் பார்த்துக்கணும், என் பொண்டாட்டி நீ ஏன் அடைச்சி வச்சுக்கிற, விட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இரும்பு கம்பி பூட்டு இருக்குதில்ல, பூட்டு மேலே அடித்து பூட்டை உடைச்சிட்டு உள்ளே வரான். இவங்க கதவு போய் சாத்துறாங்க. கதவு சாத்தும் போது அந்த கதவை பிடிச்சி தள்ளி அந்த அம்மா கீழே விழுந்து அடிபட்டுறது. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இவன் ஓடி வந்துடுறான், திரும்ப ஒன்றும் பேசாமல் ஓடி வந்துடுறான். அப்புறம் அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் வச்சு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தினம் வாசலில் வந்து நின்றுட்டு குழந்தை பேரை சொல்லி, எனக்கு குழந்தைய கொடு, குழந்தைய நான் வச்சுட்ருக்கிறேன், கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வந்து நான் கையில் வச்சுருக்கிறேன், நீ பார்த்துக்கோ, குழந்தையத்தானே பார்க்கணும், நீ இந்த டைமுக்கு வா, காலையில் வராது, நான் வேலைக்கு போகிற நேரம், நீ வந்து சாயங்காலமாக வா, நான் குழந்தைய உங்ககிட்ட பார்க்குறதுக்கு விடுறேன். அப்புறம் ஒரு நாள் வந்து நீ வந்து குழந்தைய என்கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்கிறாப்புல. போயிட்டு நீ வேணால் நாளைக்கு கொண்டு வந்து விட்டுரு, சின்ன குழந்தை, அதுக்கு என்ன பெருசாக என்ன தெரிய போகுதுன்னு. எடுத்துகிட்டு போனவன் திரும்ப குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை சார். அப்புறம் இவ அழுதுட்டு அங்கே போகிறான். ஏமா குழந்தை இவ்வளோ சின்ன குழந்தை, இந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வராரு, இது நியாயமான, நீயாச்சு உன் புருஷனாச்சு, இந்த பிரச்சனைக்குள்ளே நான் தலையிட மாட்டேன், அவன் அப்பன் தானடி உனக்கு, அந்த குழந்தைக்கு அப்பனுக்கு குழந்தைய பார்க்குற உரிமை இல்லையா, நீ போய் உங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துட்டா இத்தனை பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை இல்லைன்னு நினைக்கிறியா, அத்தனை பேர் இங்கே தானே இருக்காங்க, நீ என்ன அங்கே போகிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், வேறு வழி இல்லாமல் திரும்பி வீட்டுக்கு வரான். ஒரு 3 வருஷம் சகிச்சுக்கிட்டு அப்படியே இருந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புகிற மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்போ இவள் வேலைக்கு போனான்னு வச்சுக்கோங்க, 5 மணிக்கு டான்னு ஆஃபீஸ் விட்டோம்னா யாரும் வீட்டுக்கு வர முடியாது. அவள் எந்த இடத்துல வேலை செய்கிறாளோ அது வரைக்கும், அதுலேருந்து இது வரைக்கும் டிரான்சிட், நீங்கள் ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி தான் வரணும். பொதுவாக இந்த மாதிரி லோவர் கிரேடில் சம்பளம் வாங்குறவங்க எல்லாருமே பஸ்ஸு இந்த ட்ரெயின் ஏதோ ஒன்று. லேட்டாக வரும்போதெல்லாம் இவனுக்கு ஒரே சந்தேகம். இந்த குழந்தை என்ன பண்ணுது, குழந்தைய 3 மணிக்கு ஸ்கூலில் விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. 3லேருந்து அம்மா வர்ற 7 மணி வரைக்கும் வெளியே பசங்களோட விளையாடுது, இந்த வீட்டில் இருக்கிற பசங்க வெளியே போய் விளையாடுறாங்க. அதனால அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. குழந்தைக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, குட்டி குட்டி பசங்க எல்லோரும் விளையாடுறாங்க. திரும்ப ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப தண்ணி போட்டு இவன் வந்து ஒரு நாள் ராத்திரி அவளை கையை பிடிச்சி இழுத்துக்கிறான் வீட்டுக்குள்ளே. அவளுக்கு ரொம்ப அருவருப்பு, அந்த ஸ்மெல்லு, வாயில் வர்ற ஸ்மெல்லு, அது என்ன வேறு சொன்னனே அப்போவே, அதெல்லாம் போட்டு அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லு, தண்ணி போட்டுக்கிறது, இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவன் பேசுகிற கெட்ட வார்த்தை எப்போ பார்த்தாலும் ப்ராஸ்டிடியூட்டுங்கிறதுக்கு தமிழில் ஒரு 3 எழுத்து வார்த்தையை வச்சுருக்காங்க. அது இந்த மெட்ராஸில் பேசுகிற மாதிரி மோசமாக யாருமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோடனே அவள் என்ன பண்ணுறா, இனிமேல் நான் உங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போய்ட்றான். இது அடுத்த தடவை அவன் அதே மாதிரி தான் பிரச்சனை கிளம்பிச்சு. சரி சனி ஞாயிறு மட்டும் நான் வச்சுக்கிறேன், மற்ற நாள் நீங்கள் வச்சு பாடமெல்லாம் சொல்லிக் கொடுன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. சனி ஞாயிறு வச்சுருக்கலான்னு கூட்டிகிட்டு போனவன் திரும்ப கொண்டு வந்து விடுறதில்ல. அந்த சமயத்தில் தான் என்கிட்ட வர அந்த பொண்ணு, மேடம் எனக்கு குழந்தை வேணும்
ஆனால் அவனோட இனி வாழ முடியாது. அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் எப்போ பார்த்தாலும் எவன் கூட படுத்த அப்படின்னு கேட்குறான். ஏன் என்னோட படுக்க மாட்டேங்கிற அப்படின்னா கம்பெனியில் அந்த வேலையும் சேர்த்து செய்கிறியான்னு கேட்குறான். மேடம், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி எனக்கு பழக்கமே கிடையாது. நான் ஒரே பொண்ணு எங்கள் அப்பா அம்மாவுக்கு, அவ்வளோ செல்லமாக என்னை வளர்த்தாங்க. நானாக இந்த காதலில் விழுந்து இந்த மாதிரி நாசமாக போனேன். என் குழந்தையும் பாருங்கள், இவன் பேசுகிற அத்தனை வார்த்தையும் இனி பேசுவோம். அதனால் குழந்தை எப்படியாவது எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி, சரி நீ போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. 5 வயசு வரைக்கும் குழந்தை அம்மா கிட்ட இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட். போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சார், இவன் வந்து அழுகிறானா சார், இந்த குழந்தை இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு. ஏமா அங்கங்கே வந்து திடீரில் அவனுக்கு குழந்தை வேணும் தான். அப்புறம் என்ன நினைக்கிறேன், உங்கள் பையன் பாரு, பையன் மேலே எவ்வளோ ஆசை வைக்கிறான் உன் புருஷன், நீ ஏமா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற, நீ பேசாமல் வீட்டுக்கு வா அப்படிங்கிற. இல்லை சார், இவரோட என்னால் வாழ முடியாது அப்படின்னு என்ன பண்ணால் நேராக இங்கே வந்து நாங்கள் இங்கே ஒரு கேஸ் போடுறோம். டைவர்ஸ்க்கு ஒரு கேஸ் போடுறோம். டைவர்ஸ் நோட்டீஸ் போகணுமா இல்லையா? நோட்டீஸ் போனால் வந்தாகணுமா இல்லையா? இந்த நாள் வாங்காமலே தடு பண்ணுறான் சார். முதல்ல என்னாச்சு, நாங்கள் வந்து வேறொரு இடத்துல தான் போட வேண்டியிருந்தது. அவங்க வந்து கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சர்ச்சு எந்த இடத்துல இருந்ததோ அதை ஒட்டி வேறொரு இடத்துல தான் நாங்கள் போட வேண்டியதாக இருந்தது. நான் அங்கே தான் போட்டிருந்தேன், சென்னை ஃபேமிலி கோர்ட்டில் போடலை. அப்புறமா வந்து அதுக்கு ஒரு அட்வொகேட் வந்தாங்களாம். ஸோ நாங்கள் நோட்டீஸ் அனுப்புனா வாங்கிறது இல்லை, ஆனால் எப்படியோ அது விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்திருக்காங்க. சரின்னு அந்த அட்வொகேட்டுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம். நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, இந்த கேஸில் இந்த கிளையண்ட்டுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த நோட்டீஸை நாங்கள் கொடுக்குறோம், இது கூட சேர்த்து எங்களுடைய டைவர்ஸ் பெட்டிஷன் காப்பியும் கொடுக்குறோம், வாங்கிக்கோங்கன்னா வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கேயோ ஊர் தள்ளி போய் மெட்ராஸில் இல்லாமல் அங்கே இருக்கிறத காட்டிலும் நீ முதல்ல இடத்த மாற்று, இனி அந்த வீட்டில் குடியிருக்க முடியாதுன்னு இவங்க வேறு இடத்துக்கு அப்பாவும் பொண்ணு வந்துட்டாங்க. சாரி, இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு தடவை என்னாச்சு, அந்த அம்மாவை பிடிச்சி கண்டபடி சத்தம் போட்டதில் அந்த அம்மா அதிர்ச்சியில் அங்கேயே விழுந்து செத்து போயிடுறாங்க வீட்லேயே. யார்? மாமியார். ஆமாம், நைஜலுடைய அம்மா செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது. ஐயோ, இந்த வீட்டில் இருந்தால் நம்ம அப்பாவையும் தொலைச்சிருவோன்னு சொல்லிட்டு வீட்டை மாற்றிட்டு சென்னை ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வந்துடுறா அந்த பொண்ணு. அப்போ தான் வந்து அங்கே போட்ட கேஸை நாங்கள் இங்கே மாற்றணும்னு நினைக்கிறோம். சரின்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் போட்டேன் ஹைகோர்ட்டில். அது வந்து மாற்றுறதுக்கான உத்தரவாதத்தை அவங்க கொடுத்தாங்க. ஆனால் நோட்டீஸ் கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அப்போ அதில் தான் இந்த நோட்டீஸ் விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடந்தது. அப்புறம் நாங்கள் இது மாதிரியே கொடுத்தோம், நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள், தே ரெஃப்யூஸ் டு ரிசீவ்னெல்லாம் கோர்ட்டில் சொன்ன உடனே, ஸோ தென் கோர்ட்டாரோட உத்தரவு என்ன, நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துக்கு அந்த இது வந்து தானே ஆகணும்னு கோர்ட்டார் வந்து இந்த கோர்ட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்தாங்க, அந்த பையன் வந்தான், கேஸ் நடத்துறதுக்குன்னு வந்தான். போய் கவுன்சிலிங் நடந்தது. அழுன்னு அழுதான், எனக்கு பொண்டாட்டி வேணும், என் பிள்ளைக்கு அம்மா வேணும் அப்படின்னு அழுதான். இவன் சொல்லிட்டா, எந்த காரணத்துக்கு கொண்டு நான் அவனோட போய் வாழ மாட்டேன், எனக்கு குழந்தைய கொடுக்க சொல்லுங்கள், இவனை மாதிரி கெட்டு குட்டிச்சவராகாமல் அட்லீஸ்ட் குழந்தைய நல்லதை நம்மவாது நான் வளர்ப்பேன். எங்கள் அப்பா இப்போ வேலைக்கும் போகிறதில்ல, நான் வந்து வேலைக்கு போனால் கூட எங்கள் அப்பா குழந்தைய பார்த்துப்பார், ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது, திரும்ப கொண்டு போய் விடுறது, அப்புறம் சாயங்காலம் வரும்போது குழந்தைக்கு குளிக்க வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து வச்சார்னா அந்த டைமுக்குள்ளே நான் போயிடுவேன். இதெல்லாம் வந்து சொல்கிறேன். அப்புறம் ஒரு தடவை வருவான் சார், ஒரு தடவை வந்துட்டு 3 தடவை வரமாட்டான். 3ஆவது தடவை இனிமேல் நான் எக்ஸ்பார்ட்டி பண்ணிட போகிறேன்னு தகவல் வரும். அதை எழுதியிருப்பாங்க, ஃபைனல் சான்ஸ் கிவன் அப்படின்னு போட்டு அட்ஜுடிகேஷன்னு சொல்லுவோம். அதை டைரியில் எழுதியிருப்பாங்க. அந்த வக்கீல் வேற ஒருத்தரை விட்டு அதை பார்த்துட்டு கரெக்டாக அடுத்த வயதாக்கு வந்து நின்றுப்பேன். இதை மாதிரி சார் 3 வருஷம் சார், 3 வருஷம் அந்த பையன் வர்றது, வராமல் இருக்கிறது, டிஸ்மிஸ் ஆகுறது, அப்புறம் செட்டசைட் பண்ணுறது அப்படின்னெல்லாம். அப்புறம் சொல்லிட்டாங்க, இதுதான் கடைசி வார்னிங், நீ கவுண்டர் போடுறதுன்னா போடு, கேஸ் நடத்துறதுன்னா நீ நடத்து, உனக்கு வாய்ப்பு தரோம். 1 2 3ன்னு 3 வாய்ப்பு கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே கிடையாதுன்னாங்க. ஒரு கவுண்டரை எழுதி கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் விசாரணைக்கு அவன் வரவே இல்லை. இந்த பொண்ணு இதுக்கு நடுவில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா, இவ கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒரு காப்பி இருந்தது. அப்புறமா நடுவில் ரொம்ப தொந்தரவாக இருந்தது, போலீஸ்காரன் யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, உன் புருஷன் இவ்வளவு அன்பாக இருக்கானே, நீ அவனோட போய் வாழுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கமிஷனர்கிட்ட போய் ஒரு புகார் கொடுத்துருந்தா. அந்த புகார் இவங்க அம்மா விழுந்தாங்க இல்லையா, அடிபட்டு கூட்டிகிட்டு போனது ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட் டைமு, அந்த மருத்துவ ரெக்கார்டு, அது வந்து மெடிக்கல் லீகல் கேஸ், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதையெல்லாம் வச்சு நாங்கள் ஆதாரமாக வச்சு இவன் எவ்வளோ வயலண்ட்டு, பெண்ணை எப்படி கொடுமைப்படுத்துகிறவன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு நாங்கள் 4.5 வருஷம் ஆச்சு.
ஒன்றுமே இல்லாத கேஸ். 4.5 வருஷம் கழித்து தான் நாங்கள் டிவோர்ஸ் பண்ணினோம். இதுக்கு அந்த பொண்ணு யோசிச்சிருப்பாங்களா மேடம்? அப்போயே விட்டுருந்துருக்கலாம், பஸ்ஸில் போய் விழுவுறேன்னு சொன்னப்பே. நீங்கள் நினைக்கிற மாதிரி நினச்சிருக்கவங்களாம். ஆனால் அந்த டைமில் அது தோணாது இல்லை சார். ஒருத்தர் நம்மளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான், அவன் போய் விழுகிறேன்னு சொல்லும்போது இத்தனையெல்லாம் தப்பு பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அப்படித்தான் அந்த பொண்ணை நான் காப்பாற்றினேன். அதுக்கப்புறமா அந்த ஏரியாவிலேயே இல்லாமல் இங்கிருந்து பல மைல் தூரத்தில், இப்போ சிங்கப்பெருமாள் கோவில்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்துட்டு அங்கேயே இருந்துருச்சு. குழந்தைய கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு 2 தடவை மட்டும் குழந்தைக்காக நாங்கள் பெட்டிஷன் போட்டோம், குழந்தைய போய் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு. அவங்க குழந்தைய கொண்டு வந்து காட்ட மாட்டேன், நீ வேணால் அந்த வீட்டில் பாருங்க அப்படின்னாங்க. சரின்னு இந்த பொண்ணை எங்கள் ஜூனியரையும் வச்சு போய் பார்க்கறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த குழந்தை, ஐயா நீ எனக்கு அம்மா இல்லை, எனக்கு வேண்டாம், எனக்கு பெரியம்மா இருக்காங்க, எனக்கு சித்தி இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, எனக்கு அதுதான் போதும். ஏன்னா அது கேட்பாரத்துக்கு கிடைக்குது குழந்தை, அவன் நினச்ச மாதிரியெல்லாம் இருக்கலாம். அதனால் அந்த குழந்தை வரமாட்டேன்னு நடிச்சு. அந்த பொண்ணு தனியாக தான் இருந்தா, இப்போ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பையன்கிட்ட தப்பிச்சா ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக அப்பாவும் மகளும் இருக்காங்க. ஒருவேளை கல்யாணம் ஆகியிருக்க கூடும். பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு சார். இப்படி தான் வாழணும்னு நினச்ச பொண்ணு, அதனுடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. பெரிய இழப்பு இல்லை மேடம், இதனால் அம்மாவை இழந்து குழந்தையும் அங்கே போயிட்டு தனிச்சு வாழ்றது பெரிய கஷ்டம்தான். ஆமாம். ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.